எடுக்கிறேன். ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கூலக்கட்டை சுற்றுறோம் பார்த்தீங்களா, அந்த பேலர் மிஷின் வாங்கியிருக்கோம். இது வந்து செகண்ட்ஸில் தான் வாங்கினோம், கோமதி கம்பெனி. இது ஓட்டினவங்க வந்து சூப்பர் ஏரியா பாருங்கள், பெரம்பலூர் பக்கத்தில் இது ஏரியா. இது ஃபுல்லாகவே பச்சை பசன்னு வச்சுருக்காங்க பாருங்க, எப்படி ஏரியாண்டு. இந்த உங்கள்கிட்ட தான் வாங்கிட்டு போகிறோம். ரேட்டு பார்த்தீங்கன்னா இது 140 கிட்ட வாங்கியிருக்காங்க. கோமதி மிஷினு பார்த்தீங்கன்னா 2024 பேலரு, அவ்வளோவா ஓடலை. எடுத்துகிட்டு வந்து 2024 வாங்கியிருக்காங்க. அந்தளவுக்கு ஒரு 1000 கிட்ட தான் ஓடிருக்கோம் மேக்ஸிமம். எல்லாமே புதுசாக ஒரிஜினாலிட்டியாக இருக்குது, அதனால் யோசிக்காமல் வாங்கியாச்சு. இதில் என்ன மேட்ருன்னா இவங்களை வச்சு மாட்டுறதுக்குள்ள பெரும்பாடாகி போச்சு. ஆனால் நாங்கள் ஈஸியாக கையில் தூக்கி ஏற்றிப்பலான்னு பார்த்தோம். அது எப்படி இருந்தாலும் 1/2 டன்னுக்கு மேலே தான் வரும் போல், 3/4 டன்னுக்கிட்ட இருக்கும். அப்புறம் டிராக்டர் வர சொல்லி தான் டிராக்டரில் மாட்டிய இதை மாடு ஏற்றுற மாதிரி ரிவர்ஸில் விட்டு, டிராக்டர் ரிவர்ஸில் விட்டு உள்ளே வச்சோம். அப்படியே வச்ச மணிக்கு இப்போ லாக் பண்ணி ஏற்றிக்கிட்டு இருக்கான். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இங்கே உட்காரதுக்கு வண்டி, பாய் கட்டுறதுக்கு வண்டி உள்ளே அந்த ஆங்கில போட்டு மாட்டிகிட்டு இருக்காங்க. இதை கட்டிட்டு பாய் போட்டு கட்டி உட்கார மாதிரி. ஏன்னா இங்கேருந்து போகிறதுக்கு இது எங்கேருந்து எங்கே போகணுன்னா பெரம்பலூர்லேருந்து போகிறோம். நம்ம நத்தம் போய் போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா போகிறதுக்கே 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகிடுது. அதே மேக்ஸிமம் அந்த பாய் கட்டிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அவங்க ஏறி ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாமே. இந்த கோமதி மிஷின் எப்படி இருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருக்குமா என்னத்தில். நாங்கள் புதுசாக இருக்கும் வாங்கியாச்சு. ஏன்னா இப்போ நியூ பேலர் ஷோரூமில் வாங்கினோம்னாக்கு 3 ரூபா கிட்ட வருது. அப்படின்றப்ப இது பாதினால கொஞ்சம் ஓடாமல் இருக்கிறதுனால 140 வாங்கிட்டோம். இது கோமதி பேலர் வந்து நல்லா இருக்குமா எப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.